மகத்தான பாரம்பரியத்தை காக்கவும் அதை எதிர்கால தலைமுறைக்கு உணர்த்தி கடத்தி செல்லவும் வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் என்றும் உறுதியாக நிற்கும். யாழ்ப்பாண கல்லூரியில் ஆங்கில மொழி வழி கல்வியை தொடங்கியவர். தமிழ் மொழியின் மேல் கொண்ட ஆழ்ந்த காதலால் அந்த பாதையை விட்டு விலகி தமிழ் மொழி வழி கல்வியை தேர்ந்தெடுத்து தமது வாழ்வையை தமிழுக்கு அர்ப்பணித்தவர். நவாலியூர் சோமசுந்தர புலவர் உட்பட பல தமிழ் பேரறிஞர்களிடம் ஆசான்களின் அருளால் தமிழ் பண்டிதராக உருவெடுத்தவர். இந்தியா இலங்கை இரு நாடுகளிலும் பண்டிதர் பட்டம் வென்றவர் என்பது பெருமை. செந்தமிழ் செல்வர், கலை மாருதி, நாட்கவிராசன், புலவர்மணி, கலாபூசணம் என்ற பட்டங்களுக்கு சொந்தக்காரர். மாத்தளை விஜயா கல்லூரியில் தமிழ் பிரிவு தலைவராகவும், கொழும்பு விவேகானந்தா கல்லூரியில் முதன்மை ஆசிரியராகவும், நீர்கொழும்பு விவேகானந்தா கல்லூரியில் நிறுவனர் மற்றும் முதல் அதிபராகவும் பணியாற்றியவர். இவ்வாறு நீண்டது அவரது பயணம். சங்கானை சைவப்பிரகாசா வித்தியாசாலை, வட்டுக்கோட்டை திருநாவுக்கரசு மகாவித்தியாலயம் ஆகியவற்றில் அதிபராக பணியாற்றி அங்கு உயர்தர வகுப்புகளை நிறுவுவதில் முன்னோடியாக விளங்கியவர். இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஆசிரியராகவும் அதிபராகவும் பணியாற்றி மாணாக்கர்களை உயர்நிலைக்கு வர வழிகோலியவர். செய்யுள், மணிமாலை பதிகம் உட்பட பல்வேறு இலக்கிய படைப்புகளை படைத்தவர். சங்க நூல்கள் உட்பட பலவற்றுக்கு விருதுகள் பெற்றவர். 1963 ஆண்டு வட்டுக்கோட்டை தொகுதியில் தமிழ் சங்கத்தை நிறுவுவதில் ஒருவராக இருந்தவர். அவரது அயராத சேவைகளை பாராட்டி வட்டுக்கோட்டை தமிழ் சங்கம் அவருக்கு மாபெரும் பாராட்டு விழாவை எடுத்தது குறிப்பிடத்தக்கது. எமது மண்ணிலே 100 ஆண்டு விழாவாகிய 100ஆண்டு விழாவை கடல் கடந்து கண்டங்கள் கடந்து பாரிஸ் மாநகரிலே கண்ட எமது மண்ணினுடைய தமிழ் அறிஞர் பண்டிதர் கா. மயில்வாகனார் என்றும் எங்கள் நினைவில் நிற்பார். மண்ணின் ஆளுமைகளை மாண்பேற்றி நிற்கின்றதே வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம்.